குழந்தை இல்லாம இன்னைக்கு தான் நாங்க வெளியவே வந்திருக்கோம். குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு டெடிபார் சோப்பும் பேம்பஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பயபுள்ள கரைச்ச தாங்க முடியல, பாலை கொடுத்து முதுகுல தட்டினதுக்கு அப்புறம் தான் சைலண்டா நானே. அப்படியே நானும் சென்னை கிளம்ப வேண்டியிருந்துச்சுன்னு துணிமணி எல்லாம் பேக் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்துட்டேன். பரண மேல இருந்த ட்ராலியை தூசி தட்டி எடுத்து அப்படியே எடுக்கும் போது தம்பி லைட்டா பிராங்க் பண்ணி விட்டேன். ட்ரெஸ்ஸை பேக் பண்றதுக்கு முன்னாடி சாப்பிடலான்னு அப்படியே கையோட டின்னரையும் முடிச்சிட்டேன். சரி ரைட்டு பேக்கிங் வேலையை தொடங்கிடலான்னு பெட்டி எடுத்துட்டு போய் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து உள்ள வைக்க ஆரம்பிச்சிட்டேன். தோராயமா சொல்லணும்னா நவம்பர் 3ஆம் தேதி ஊர்ல இருந்து கிளம்பி இருப்பேன். நவம்பர் 17ஆம் தேதி ரிட்டர்ன் வரும். இதுக்கு நடுவாலே நம்ம பேசி அமைச்சிருந்தோம்ல இந்த டோர்னமெண்ட் பத்தி. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட இன்ஸ்டா பேஜ்லயே ஃபீச்சர் பண்ணிருந்தாங்க. ரைட்னு அந்த சந்தோஷமாவே ஒரு பெட்டியை பேக் பண்ணி முடிச்சிட்டேன். ஊருக்கு கிளம்புறதுக்கு இன்னும் 3.5 மணி நேரம் தான் இருக்குன்றனால ஒய்ஃபையும் குழந்தையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் நினைச்சு வந்துட்டேன். என்னடா இதுன்றாப்ல ரோடே வெறிச்சோடி கிடந்துச்சு. அதான் இன்னும் 3 மணி நேரம் இருக்குல்ல, ஒரு 2 மணி நேரம் இங்கேயே படுத்து தூங்கிட்டு வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்புங்கன்னு சொன்னாங்க. தூங்கிட்டு இருந்த குழந்தைய மனசார பார்த்து ரசிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன டீலிங் பிடிச்சிருந்தனால அங்கேயே ஒரு தூக்கத்தையும் போட்டேன். 2 மணி நேர தூக்கத்திற்கு பிறகு ரைட்ரி ஒய்ஃபை அடுத்த 15 நாளைக்கு ஒன்று மிஸ் பண்ணுவேன்னு பாசமா ஒரு உமாவை கொடுத்துட்டு வீட்டை பார்க்க கிளம்பி வந்துட்டேன். அந்த கையோட சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு கிளம்பி வீட்டில் இருக்கிற சாமி ரூம்ல போயிட்டு ஒரு சின்ன பூஜையையும் போட்டு மனசார வேண்டிக்கிட்டு வாழ்க்கையில் இதுக்கப்புறம் மேல போகணுன்றதையும் நினைச்சிட்டு இந்த vlog-ஐயும் முடிச்சுக்கிறேன். வெற்றி வாகை சூடிவான்ற மாதிரி 4 நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பிச்சு விடுங்க.